8% கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்திருக்கு. அண்ட் டுடே மட்டும் பேங்க் நிஃப்டி 2% வரைக்கும் பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. இது ஒரு புல் பேக்கா இல்ல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சிக்னல்ன்றதை இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். ஃபைனல் இந்த வீடியோ டூஸ்டே டெக்னிக்கல் ஸ்கூல் நான் வில்லேஜ் ட்ரேடர். டூஸ்டே டெக்னிக்கல் ஸ்கூல் கான்செப்ட்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ட்ரெண்ட் ரிவர்சல். ட்ரெண்ட் ரிவர்சலோட ஆக்சுவல் மீனிங் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற கரண்ட் ட்ரெண்டை அதோட ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு மாத்துறது. எக்ஸாம்பிளுக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்றது, அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்றது. இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய டெக்னிக்கல் டூல் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்கல் டூல் தான் எம் பேட்டர்ன் அண்ட் டபிள்யூ பேட்டர்ன். யூசுவலா டபிள்யூ பேட்டர்ன் ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அல்லது ஒரு மார்க்கெட் ஃபாலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்ப இருக்க டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோல பேங்க் நிஃப்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இப்போ அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல ட்ரேடிங் ஆகுதுன்னு சொன்னேன். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ஃபால் ஆகாம மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு இண்டெக்ஸ் சார்ட்டை எப்படி டீடைலா அனலைஸ் பண்ண பத்தி டீடைலா சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. டுடே பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சிக்னல் கொடுத்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்பாட் எல்லாம் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த ஜோன். இந்த ஜோன் ஆல்ரெடி நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு சைட்வேஸ் தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த டாப் ஸ்பாட்ல இருந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் 5000 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபைனலா ஒரு ஸ்மால் புல் பேக் அண்ட் அகைன் சேம் லெவலுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. மண்டே மார்க்கெட் சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. பட் வால்யூம் நோட்டீஸ் பண்ணுங்க, பெரிய லெவலுக்கு பில்டப் ஆயிருக்கு. அண்ட் டுடே மார்க்கெட் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல 2% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்பாட்ல ஒரு பேட்டர்ன் டிராப் பண்ணலாம். அண்ட் எக்ஸாக்டா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. அண்ட் டுடே மார்க்கெட் க்ளோசிங் டபிள்யூ பேட்டர்ன் நெக்லைன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நெக்லைன் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தரா இதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி பேக்ல ப்ரீவியஸ் ஹிஸ்டரி செக் பண்ணலாம். இந்த ஸ்பாட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு அண்ட் ஒரு ஸ்மால் எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பாட்லயும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு அண்ட் அகைன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. எம் பேட்டர்ன் ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த எம் பேட்டர்ன் ஆல்ரெடி இருந்த அப் ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டுக்கு மாத்தும். அதே மாதிரி தான் டபிள்யூ பேட்டர்னும். டபிள்யூ பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஆல்ரெடி இருக்க டவுன் ட்ரெண்டை அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணும். இப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி அதோட நெக்லைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வால்யூம் இந்த 2 நாள் ஸ்ட்ராங்கான வால்யூம் பில்டப் ஆயிருக்கு. இந்த வால்யூம் ரொம்ப அதிகம் கம்பேர் டு டவுன் ட்ரெண்டோட வால்யூம். இப்போ ஆர்எஸ்ஐ 40 லெவல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட்டும் RSI 40 லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு, மேல போயிருக்கு. பட் நியர்பை 60 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் டபிள்யூ பேட்டர்னோட நெக்லைன், செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் RSI 60 லெவல். இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் மூணும் பாசிட்டிவ் சைன்ல இருக்கு. அண்ட் இந்த டபிள்யூ பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் கன்ஃபர்மேஷன். இப்போ பேங்க் நிஃப்டி இந்த நெக்லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா RSI 60 லெவலும் பிரேக் அவுட் ஆயிரும். ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி ஒரே ஷாட்ல 2 ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகணும். நெக்லைன் பிரேக் அவுட் செகண்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன். மூணாவதா பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் இந்த நெக்லைனை ரீடெஸ்ட் கொடுத்து ஒரு சப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி மேல போச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம். பட் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அடுத்த இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்திலே இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இந்த மூணும் நடந்தா மட்டும்தான் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம். பட் இது ஒரு ஷார்ட் டர்ம் மூவ்மெண்ட் தான். லாங் டர்முக்கு பேங்க் நிஃப்டி இந்த சைடுவே ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகணும். மேல போனா பேங்க் நிஃப்டி புல்லிஷ்னு அர்த்தம். டில் த டைம் பேங்க் நிஃப்டி பிளஸ் ஆர் மைனஸ் 5% ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஹை மொமெண்டம் மல்டி பேக்கர் ஸ்டாக் பத்தி டீடைலா பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.